ஆதியாமம் 18:14. கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? பாருங்க, ஆண்டவர் கேட்குறாரு, என்னால் ஆகாத காரியம் ஒன்று உண்டா? ஏன்னா சாராள் நகைக்கிற அந்த இடத்துல உனக்கு ஒரு குழந்தை பிறக்க போதுன்னு சொல்கிறாரு. எப்போ? 90 வயசில் போய். அவன் நம்பலை. ஆனால் ஆபிரகாமு நம்பினான், விசுவாசித்தான். அவன் விசுவாச தகப்பன் இல்லையா? அது எப்படி இந்த வயதில் போய் நான் கிளவியாக போயிட்டேன், 90 வயசு கிளவிக்கு குழந்தை பிறக்குமா அப்படின்னு அவன் நகைக்கிறான். ஆனால் ஆண்டவர் சொன்னார், ஏய் உன் மனைவி என்னை நகைக்கிறாப்பா, என்னால் செய்ய முடியாதுன்னு என்னை அஸ்த பண்ணுறாப்பா, சிரிக்கிறாப்பா. சில பேர் பாருங்கள், ஏதாவது ஒன்று தப்பாக பேசுனா சிரிப்பாங்க, பாரு லூஸ் மாதிரி பேசுதுன்னு. ஆனால் அதுபோல் அவள் என்ன பண்ணா, அவள் சிரிக்கிறான். ஆனால் அவள் இப்போ சிரிக்கலேன்னு போய் சொல்கிறா ஆண்டவர்கிட்ட போய். பாருங்க, தேவனால் ஆகாத காரியம், கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? ஆண்டவர் சொன்னதை செய்வரை அவர் தூங்க மாட்டார். இஸ்ரவேல் தேவனாக்கத்தை தூங்குவதுமில்லை உறங்குவதில்லை. உங்களுக்கு ஒரு நல் வார்த்தை சொன்னார்னா அதை நிச்சயம் நிறைவேற்றுவார். பாருங்கள், 100 வயசில் ஆபிரகாமுக்கும் 90 வயசில் சாராளுக்கும் பாருங்கள் குழந்தை கொடுக்க கூடுமானால் உங்களுக்குலாம் 100 வயசு ஆச்சு, இல்லை 90 வயசு ஆச்சா, இல்லை 120 வயசு ஆச்சா? என்ன வயசு? இதை பார்க்குற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தெளிவாக பேசுகிறார், தீர்க்க தரிசனமாக. அவரால் கூடாத காரியம் ஒன்று இல்லை, அவரால் எல்லாம் கூடும். உங்களால் முயற்சி பண்ணி ஒன்றும் முடியலையா? உங்கள் உறவினர்கிட்ட சொல்லி ஒன்றும் முடியலையா? அதிகாரிகிட்ட சொல்லி எந்த காரியமும் நடக்கலையா? சமுதாயம் ஜாதிகிட்ட சொல்லி எந்த காரியமும் நடக்கலையா? பிள்ளைகிட்ட சொல்லி எந்த காரியம் நடக்கலையா? இன்று போய் நாளை வான்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்களா? கவலை விடுங்க. தேவனால் ஆகாத காரியம் ஒன்று இல்லை, கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று இல்லை. அவர்கிட்ட சொல்லுங்க, அவர் இருதயங்களை அசைப்பார், மாறுபாடான இருதயத்தை திருப்புவார். எந்த இருதயம் உங்களுக்கு அகைன்ஸ்டாக இருக்கோ அவர் அதை உங்கள் இருதயத்தை திருப்ப முடியும். உங்கள் வழக்கில் ஜெயத்தை கொடுக்க அவரால் முடியும். நீதிபதி தீர்ப்பை தள்ளி வைக்கிறேன்னு சொல்கிறாரா? அவரால் முடியும். இந்த வருஷத்தின் இந்த எண்டுலையே உங்களுக்கு பிரச்சனை தீர்க்க முடியும், உங்களை வாழ வைக்க முடியும். அவரால் முடியும். கெட்டுப்போனவங்களை ரட்சிக்க முடியும். அவரால் கூடாத காரியம் ஒன்று இல்லை. கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ?